மகாதேவா, பிரபு, மரணம் தேவியை நெருங்கி வருகின்றது. ஏதேனும் செய்யுங்கள். இல்லாவிடில் கண்டகன் தேவியின் உயிர் பறிப்பான். சத்தியமில்லை தேவரிஷி. மகாதேவரின் பத்தினியாகவிருக்கும் தேவி சதிக்கு என்னில் விளைவிக்க எவர் துணிவார்? இல்லை நந்தி, தேவி சதி தமக்கான அபாயத்தை தாமே அழைத்திருக்கிறார். இன்று நம் மகாதேவர் அவர்களை காக்கச் செல்லாவிடில் தன் பிராணனை அவர்களே தியாகித்து விடலாம். தேவி சதியை காப்பது ஒரு புறம், அவர் கண்களில் இவர் தென்படவே கூடாதே. இனி என்ன செய்வது சுவாமி? இந்த சங்கடத்திற்கான தீர்வை தாமே கூறுங்கள். என் மகனின் பிடிவாதத்திற்கு முன் நான் சோர்ந்தேன். தக்ஷனின் ஆசை ஈடேறுவதற்கு சாத்தியம் ஏது பிரம்மதேவா? மகாதேவர் தவிர வேறு எவர் சதிக்கு மணாளனாக இயலும்? மகாதேவரின் பிரியசகி என்று எவரும் மணமுடிக்க மாட்டார்கள். நான் தட்சனுக்கு பலமுறை எடுத்துரைத்தேன். எனினும் அவற்றை அவன் ஏற்க மறுத்துவிட்டான். சதிக்கும் மகாதேவருக்கும் திருமணம் நிகழாதெனில் அந்நிலையில் சதியை எவரேனும் திருமணம் புரிந்து கொள்ள முன்வரத்தான் வேண்டுமல்லவா பிரம்மதேவா? இதனில் தமது லீலை ஏதோ உள்ளதென என்னால் உணர இயல்கிறது. என் சுபாவம் தம்மையன்றி எவருக்கு தெரியும் தேவி? மகாதேவரும் சதியும் இணையாததால் சிருஷ்டியில் நிகழ வேண்டிய பல நன்மைகள் தடைபட்டு நிற்கின்றன. அவர்கள் இருவரையும் ஒன்றிணைப்பதற்கு ஏதேனும் செய்தே தீர வேண்டும். சதியின் திருமண பந்தமானது வேறொருவருடன் நிகழ சந்தர்ப்பம் அமையும் என அறிந்தால் மகாதேவர் தன் மனதை மாற்றிக்கொண்டு சதியை ஏற்றுக்கொள்ள சாத்தியம் உண்டு. இருப்பினும் சதியை திருமணம் செய்து கொள்ள எவர் ஆயத்தமாவார்கள்? சதியுடன் விவாக பந்தத்தில் இணைவதற்கு ஆயத்தமானவரை நான் நன்கறிவேன் பிரம்மதேவா. அதற்காக அகங்காரத்தை தீய எண்ணத்துடன் ஒன்றிணைக்க வேண்டும். அவ்விதம் நிகழ்ந்தால் எமது உத்தேசமும் ஈடேறும். இதன் பொருள் எனக்கு விளங்கவில்லை. அகங்காரத்தின் பிரதிநிதி தமது மகன் தக்ஷன், தீய ஆசையின் பிரதிநிதி ஆங்கீரசர். அவர்கள் இருவரையும் சந்திக்கும் சூழலை அமைத்தால் ஆங்கீரச மகரிஷியின் மகன் சதிதேவியை மணம் முடிக்க கண்டிப்பாக முன்வருவார். ஆங்கீரச மகரிஷியிடம் சென்று அவரது புதல்வனுக்கு தேவி சதியை மணமுடிப்பது குறித்து உரையாட தட்சனிடம் கூறுங்கள்.